இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் திருவிழாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் திருவிழாவுக்கு நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாவில் நம்ம சுதந்திரமாக இருக்க மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாதுல்ல. அதில் இருக்க ஜாலியும் சந்தோஷமாக வேற லெவல்னு கூட சொல்லலாம். இங்கே தான் நம்ம நிம்மதியாக வந்து எல்லாத்தையுமே பொறுமையாக பார்க்க முடியும். அப்படி தாங்க எங்கள் ஊர் திருவிழாவும் நடந்துச்சு. அதில் இந்த சந்தோஷத்தில் எது தெரியுமா ரொம்ப பெருசாக தெரிஞ்சது, நம்ம ஹஸ்பண்ட் கூட போயிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவர் வாங்கி போடுற வலையில போட்டு வரும்போது அதில் இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். இதெல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு நல்லாவே தெரியும்னு கூட சொல்லலாம். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இது தாங்க மிகப்பெரிய சந்தோஷமாக கூட இருக்கும். அப்புறம் என்ன குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டவங்க. வரும்போது நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க, ஜெகவாஷி சிஸ்டர். அவங்க வந்து ஃபேமிலியோட வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து அவங்க கூட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேம்லாம் விளையாடிட்டு ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இதுக்கு நடுவில் நம்ம குழந்தைங்க வந்து வானவேடிக்கைலாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதெல்லாம் போய் அவங்களை காமிச்சிட்டு அப்படியே நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெகவாஷி சிஸ்டர் கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிட்டு நம்ம குழந்தைங்களை கேம் விளையாடணும்னு சொன்னதுனால அவங்களையும் விளையாட விட்டுட்டாங்க. அவங்க விளையாடுற நேரத்தில் நானுமே வந்து ஜாலியாக அவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தான்.